வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உணவு பதப்படுத்தும் தொழில் வல்லுநர் திருமதி லலிதா ராவ் சாஹிப். உணவு பதப்படுத்தும் தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மேலே ஒரு பெரிய ஆசை, ஈடுபாடு இருக்கிறத பார்க்குறோம். அதை முழுக்க முழுக்க எப்படி செய்ய முடியும், எத்தனை வகையான ஒரு உணவு பதார்த்தத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல எவ்வளோ தூரம் இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உணவு பதப்படுத்தும் தொழில் வல்லுநராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் மேடம். உணவு பதப்படுத்தும் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாம்ஸ், பிக்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எவ்வளோ தூரம் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் நம்ம வந்து ஃபுட்டை பார்த்துருக்கோம். எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், இங்கேருந்து வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க வெஜிடேரியன் சார்ந்த வகை பொருட்களையே நம்ம இப்போ கடையில் வாங்கி அப்படியே சமைக்கக்கூடிய, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைக்கக்கூடிய பல ப்ராடக்ட், கிட்டத்தட்ட ஒரு 90 விதமான ப்ராடக்ட்டுக்கு மேலே இப்போ வரைக்கும் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன? இது எவ்வளோ தூரம் சுத்தமானதாக இருக்குது, எவ்வளோ தூரம் ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக இது இருக்குது, அவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கு, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையே பதப்படுத்துதல் முறையில் நம்ம வந்து ரெடிமேடாக கடையில் அவைலபிளாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். இது கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை முழுமையாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னும் போது எந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் கையாளுறீங்க, எந்த அளவுக்கு அதை சுத்தமாக முழுமையான ஒரு ப்ராடக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். இந்த உணவு பதப்படுத்தும் அப்படின்ற இந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்களோட தொழில்நுட்பத்தில் எப்படி பயன்படுத்துகிறீங்க? இது இப்போ உணவு பதப்படுத்துறது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது. நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருந்தாலும் இப்போ சர்டன் ஃபுட்டெல்லாம் வந்து என்னென்னா சீசன் பேஸ்டு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுட்டு தான் நம்ம வந்து முழுமையாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மாம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா, மாம்பழம் வந்து அந்த சீசனில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பல்பாக பண்ணி அதை பதப்படுத்தினா தான் நம்ம த்ரூ அவுட் த இயர் அதை வந்து ஜூஸாக குடிக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளோடது நிறைய ஃபுட் கிரெயின்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அப்புறம் நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகள் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்மளோட உணவு முறைகள் என்னென்னா, இப்போ இட்லி செய்யணும்னா நம்ம வந்து 2 நாள் வெயிட் பண்ணணும். முதல் நாள் ஊற போட்டு அரைச்சி அதை ஃபெர்மெண்ட் ஆகி மறுநாள் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் என்ன ஆகுதுன்னா 2 நாள் வெயிட் பண்ணுற ஒரு பேஷன்ஸ் யாருக்கும் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அரை மணி நேரத்தில் பண்ணுறது என்ன இருக்குது, அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆயிடுறோம். நம்மளையே அறியாமல் நம்ம அதை வந்து இது பண்ணிக்கிறோம். பட் அது வந்து நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் வந்து நிறைய நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகளை எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி டு குக் மிக்ஸ்ன்னு சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசனை பண்ணி தான் நாங்கள் ட்ரை பிளெண்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த டெக்னாலஜியில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம பழைய காலத்தில் ஊறுகாய் போடுவோம். ஊறுகாய் போட்டால் அதில் வந்து நம்ம அம்மா பாட்டியெல்லாம் பண்ணுறப்ப வந்து ஊறுகாயில் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் போட்டது கிடையாது இல்லையா? ஸோ அதை எப்படி பதப்படுத்துகிறாங்க, அதில் நம்ம போடுற சால்ட் ஆகட்டும், இல்லை அதுக்கு போடுற அந்த சில்லி பவுட்ரு, இல்லை கடுகு, இல்லை அந்த எண்ணெய், அதையே வந்து அந்த விகிதத்தில் போடுறப்ப வந்து அதே ப்ரிசர்வேட்டிவாக அது மாறிடுது. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ அரிசி வாங்கட்டும், ரவா வாங்கட்டும், அதில் வந்து வீட்டில் வந்து ரவா பண்ணுறப்ப நம்ம அம்மாலாம் நம்ம இப்போ பண்ணுறதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். ரவா வாங்குறப்ப வந்து அதை வந்து வறுத்து இது பண்ணி எடுத்து வச்சிடறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து புழு பூச்சி வராதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் அந்த எந்த ப்ராடக்ட்டும் ஒரு மாய்ஸ்சரை வந்து கம்மி பண்ணிடுறோம். மாய்ஸ்சரை கம்மி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஐட்டம், சால்ட் ஆகட்டும், கடுகு, அதுக்கு போடுற இப்போ ஸ்பைஸ் மிக்சஸ்னால் அதுக்கு போடுற சில்லி, அந்த சால்ட்டு, அந்த விகிதத்தை எல்லாம் கரெக்டாக போடுறப்ப வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவே அது வந்து நல்லபடியாக இதாகுது. அதே மாதிரி இப்போ கேசரின்னு எடுத்துக்கிட்டால் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் நம்ம வீட்டில் வந்து நீங்கள் இப்போ கேசரி பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்க,
ரவா வாங்கிட்டு வந்து ரவா போடுவோம். அதுக்கு கலர் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு கலரை எடுத்து எல்லோ கலர் வேணும்னா எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர்னு வீட்டில் போட்டுடுறோம் இல்லையா? ஆனால் வந்து நம்மளையே அறியாமல் அந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் எதில் இருந்து வந்தது, அது வந்து நேச்சுரல் கலர் இருக்காது. ஆனால் எங்கள் ப்ராடக்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ மஞ்சளில் வந்து குர்கிமின்னு எக்ஸ்ட்ராக்ட், மஞ்சள் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அந்த குர்கிமின்னு தான் நாங்கள் வந்து மஞ்சளாக யூஸ் பண்ணுறோம் ப்ராடக்டில். ஸோ அந்த குர்கிமின் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதை நாங்கள் வந்து நல்லபடியாக நம்ம வந்து நேச்சுரல் கலரை யூஸ் பண்ணி, அதே மாதிரி இப்போ ஏலக்காய் போடுறப்ப ஏலக்காய் தோலை எடுக்காமல் அந்த தோலில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நேச்சுரலாக இப்போ அதை எந்த லெவலில் பொடி பண்ணணுமோ அதை பண்ணி அதை ஆட் பண்ணுறப்ப வந்து அந்த ப்ராடக்டே வந்து நல்லபடியாக நம்ம உடம்புக்கு சேருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவு முறைகளையே இப்போ இட்லி தோசாக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேறு இப்போ மாவே ரெடிமேட் மாவு கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ரெடிமேட் மாவை வந்து யூஸ் பண்ணுறப்ப அது எந்த தண்ணியில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இப்போ நம்ம பண்ண கிரைண்டரவே கழுவாமல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு வாரம் 10 நாள் கூட அதுலேயே பண்ணுறப்ப பாக்டீரியல் ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நிறைய வளரும் அதில். அது வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த பாக்டீரியாஸ். ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வயிற்று வலி அது எதாவது வரப்போ தான் தெரியும். இது நாங்கள் என்னென்னா இந்த ப்ராடக்டை இந்த வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ் நேச்சுரலாக இதை வந்து பேக் பண்ணி நம்ம பண்ணுறப்ப அரை மணி நேரத்தில் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அந்த ஈஸ்ட்டு அப்படின்னு அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதில் போடுறதுனால அரை மணி நேரத்தில் அது வந்து நம்ம தோசை மாவோ இட்லி மாவோ நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது அரை மணி நேரத்தில் பண்ணுறதுனால எல்லாருக்குமே இது வந்து ஒன்று வந்து ரொம்ப ஹைஜீனாக நாங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், உடுப்பி ருச்சின்னு. அப்புறம் அது வந்து இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் தான் எஸ்ஓபிஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த எஸ்ஓபியில் தான் பண்ணுறதுனால ஆல் த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸு, அப்புறம் நாங்கள் பவுடர் கிரைண்டிங் கூட இப்போ நிறையா அடல்ட்ரேஷன் வெளியிலேருந்து வாங்கினா வரும். ஸோ நம்மளே நேச்சுரலாக அதை கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட்ஸை அதை வந்து அந்த மாய்ஸ்சரை கம்மி பண்ணி நம்மளே உள்ளேயே வந்து கிரைண்டிங் பண்ணி அதை யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு அடல்ட்ரேஷனும் இருக்காது, நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும், நேச்சுரல் கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நேச்சுரலாக ஷெல்ஃப் லைஃப் வந்து வந்துடும். ஸோ நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இட்லி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணி இப்போ நிறையா எக்ஸ்போர்ட்டு இது. ஸோ நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகளை வந்து திரும்பி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக மேடம். இப்போ இந்த ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாய்ஸ்சர்லாம் இல்லாமல் அந்த ட்ரை பேஸஸில் இருக்கும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப் கூடும் அப்படின்றீங்க. இப்போ இதுலேயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இதோட வெரைட்டிஸ், இது கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பற்றி விரிவாக பேசலாம் மேடம். இப்போது ஒன்று வந்து இந்த இட்லி தோசை இப்போ ரெடியாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த உப்மா ரவை தேவைப்படுது, மிக்ஸ் பார்க்குறோம், டிஃபன் வெரைட்டின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்னொன்று வந்து இந்த பவுடர்ஸும் கலர்ஸையும் நேச்சுரல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் இப்போ வரைக்கும் நீங்கள் நடைமுறையில் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணணும்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? அப்புறமா அந்த டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. லைக் ரவா இட்லி தோசை, ரவா தோசை, ராகி தோசை. ஸோ இந்த மாதிரி நவதானியங்களெல்லாம் இப்போ வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி மல்டிகிரெயின் தோசை, ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வெரைட்டிஸ் லைக் கேசரி பாத்து, சேமியா கீரு, பாஸ்தா கீரு, ஸோ அந்த மாதிரி ஜாமுன் மிக்ஸு, பாதாம் ஹல்வா, ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் வெரைட்டிஸு. அப்புறம் ஸ்பைஸ் மிக்சஸ்ஸு, ஸோ நம்மளுக்கு வந்து புளியோகரை மிக்ஸு, ரசம் பவுடரு, சாம்பார் பவுடரு, அப்புறம் சன்னா மசாலா, பிரியாணி மசாலா, அந்த மாதிரி எல்லா வகையான மசாலா ஐட்டம்ஸு. அப்புறம் வந்து இப்போத்த யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து சூப் மிக்ஸு, அப்புறம் பாஸ்தா, ஃப்ரூட் ஜூஸு. ஸோ ஃப்ரூட் ஜூஸ்லையும் ஃப்ரூட் பவுடர்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம நேச்சுரலாக அந்த ஜூஸ் இது பண்ணி அதிலருந்து பவுடர் ஸ்ப்ரே ட்ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியில் பண்ண பவுடர்ஸ், அந்த ஃப்ரூட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரூட் ஜூஸு. ஸோ அந்த மாதிரி யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாஸ்தாலையும், ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரூடட் இருக்குது, டீப் ஃப்ரைடு கிடையாது. ஸோ அவங்களுக்கு அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கொடுக்குறப்ப.
ஸோ அந்த மாதிரி யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கும் இருக்குது. அப்புறம் சர்டன் இன்னொரு செக்மெண்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிஸ், இந்த ஸ்வீட்ஸு, ஸ்பைஸ் மிக்சஸ் எல்லாம் உடுப்பிருச்சின்னு பண்ணுறோம். அப்புறம் இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அதனால் டெம்டாஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸு, சூப் மிக்ஸு, பாஸ்தா அந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி நியூட்ராமைன்னு ஹெல்த் சப்ளிமெண்ட். நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணி நம்ம சாப்பிட்டாலும் வந்து இப்போத்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ சர்டைன் டைம்ஸ் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட்டுன்னு செப்பரேட்டாக லேடிஸுக்கு என்ன தேவையோ வித் ஹை ப்ரோட்டீன், அப்புறம் அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸு வித் நம்மளோட ஹர்ப்ஸ். ஸோ இப்போ வந்து அஸ்வகந்தா, சதாவாரி, துளசி அந்த மாதிரி நிறைய ஹர்ப்ஸ் வந்து நம்ம இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த ஹர்பல் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் வந்து நாங்கள் இதுக்கு சப்ளிமெண்ட்டுக்கு போடுறோம். ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு தேவையானது, அப்புறம் லேடிஸுக்கு தேவையானது, அப்புறம் மென்னு. இப்போ நிறையா பேர் வந்து நம்ம வந்து மென்னுக்கு தேவையானது வந்து யாரும் இது பண்ணுறதில்ல. ஸோ மென்னுக்கு செப்பரேட்டாக ஹெல்த் சப்ளிமெண்ட்டு, அந்த மாதிரி டயபெட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி நியூட்ராமைன் செக்மெண்ட்டில் செப்பரேட்டாக ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி 3-4 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் எங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் பார்ப்போம் மேடம். நீங்கள் சொன்னீங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இப்போ ரெடி மிக்ஸ் நம்ம வாங்கி அப்படியே சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு. இது எல்லாமே இப்போ கடையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளியில் பல பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறத பார்க்குறோம். சிலது வெட்டாகவே இருக்குது, சிலது பவுடர் ஃபார்மில் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து இந்த டெக்னாலஜி எங்கே வேறுபடுது மேடம்? இது வந்து எங்களோட டெக்னாலஜி என்னன்னா, இதை வந்து நாங்கள் பேசிக்காக தொடங்கினதே வந்து நம்மளோட பாரம்பரிய முறையில் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அதை நாங்கள் அனாலிசிஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட வீட்டில் வந்து நம்ம வடாகம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், வடாகம் அதையெல்லாம் வெட்டு பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து மாய்ஸ்சர் எடுத்து ட்ரை பண்ணி நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த மாய்ஸ்சர் கம்மி பண்ணணும், எந்த அளவில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் வித்தவுட் அடல்ட்ரேஷன். அப்புறம் ஒன்று வந்து நாங்கள் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ப்ராடக்ட்டு வந்து இதை கமர்ஷியலாக கொண்டு வந்தாலும் நல்ல ப்ராடக்டை வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரீச் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வீட்டில் வந்து நாங்களும் வெளியில், ஏன்னா நான் வந்து ஃபேக்ட்ரி இது பார்த்துக்கிறனால நாங்களும் வெளியில் போகிறனால வீட்டில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து எனக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் தேவை. ஸோ நம்ம எப்போ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை வந்து அந்த டெக்னாலஜியில் நம்ம எப்படி இதை கம்மி பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதை வாட்டர் லெவலு, ஈரப்பதமெல்லாம் கம்மி பண்ணி, அப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விகிதத்தில் வந்து அது வேலை பண்ணும். இப்போ ரவா தோசாலேயே வந்து நம்ம வந்து அந்த ரவாவை வந்து எந்த அளவு அந்த மாய்ஸ்சரை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் மீதி சால்ட்டு போடுறப்ப அதில் வந்து அந்த ஜீரா போடுறப்ப அது வந்து நம்ம அப்புறம் அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்ப அது வந்து கரெக்டாக மாய்ஸ்சர். அதையே நம்ம மாய்ஸ்சர் கம்மி பண்ணாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓகே இது வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சர் கம்மி பண்ணுறப்ப நமக்கு லாஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ராடக்ட் காஸ்ட் வந்து லாஸ் ஜாஸ்தி ஆகும். பட் இதே வந்து நம்ம அதை கம்மி பண்ணாமல் கொடுத்தோம்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப்பும் இருக்காது, அந்த டேஸ்ட்டும் இருக்காது. அப்புறம் வந்து அதோட அந்த ஒரு பேசிக் அதோட குணம் இருக்காது அந்த ப்ராடக்டில். அதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அடல்ட்ரேஷன் வேறு அடிஷ்னல் அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஜாஸ்தி போடாமல் நம்ம அப்படியே கொடுக்குறனால அது வந்து டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட சாம்பார் பவுடர், சாம்பார் பவுடர் வந்து ரொம்ப ஹியூஜ் ஹிட். ஓகே, ஏன்னா அதில் வந்து நம்ம அந்த பவுடரு, அந்த தனியா, அந்த இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அடல்ட்ரேஷனே பண்ணாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்லி பவுடர்லாம் பார்த்தோம்னா வெளியில் சில்லி பவுட்ரு வாங்கினா என்ன பண்ணுவாங்க, நிறையா இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, உள்ள இன்னோஸில் சில்லி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் டைம் இருக்காது, இல்லை இது இருக்காது. ஸோ வேறு இடத்துலேருந்து வாங்கிடலாம். ஸோ அதை வாங்குறப்ப என்ன ஆகுது, அதில் அடல்ட்ரேஷன் நிறையா இருக்கும் சில்லி பவுடரு. அதில் வேறு சுடானு இல்லை வேறு ஏதாவது இது ஆட் பண்ணுவாங்க அந்த கலருக்கு. அப்புறம் வந்து அந்த காரத்துக்கு நிறையா பேர் ஒவ்வொரு இதில் வந்து டஸ்டெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வாங்காமல் இன்னோஸ்லேயே நாங்கள் அந்த சில்லியை கூட ப்ராசஸ் பண்ணி அதை நேச்சுரலாக அந்த பவுடர் பண்ணுறப்ப வந்து வி ஆர் வெரி ஷியோர் நாங்கள் வந்து 100% நல்ல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் எதுவுமே வெளியிலேருந்து
வாங்கிறது கிடையாது. ஸோ நேச்சுரலாக அந்த ஹோல் கிரெயின்ஸை வாங்கி நம்ம பண்ணுறதுனால வி ஆர் ஷுர் நல்ல ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போது கலர்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க மேடம். இப்போது நேச்சுரல் கலர்ஸே வந்து நிறைய விதமான ஒரு உணவு பதார்த்தங்களுக்கு கலர்ஸ் தேவைப்படுது. காமனாக யூஸ் பண்ணுறதுன்னா ரெட் சொல்கிறோம், ஆரஞ்சு ரெட் சொல்கிறோம், எல்லோ அப்படின்னு. பட் நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான கலர் வெரைட்டிஸும் உங்ககிட்டயும் இருக்கா உங்களோட ப்ராடக்ட்ஸ்லேயே? ஆமாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேசரியில் சொன்னேன், நம்மளுக்கு எல்லோ கலர் வேணும்னா மஞ்சளோடது எக்ஸ்ட்ராக்ட் குர்கிமின் போடுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ரெட் கலர் வேணும்னா பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் நம்மளுக்கு எது தேவையோ அந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ரெட் கலர்னால். இல்லை ஆரஞ்சு கலர் வேணும்னா அனாட்டோன்னு இருக்குது நேச்சுரல் இது, அதை யூஸ் பண்ணுறோம். ப்ரௌன் கலர் வேணும்னா கேரமல். ஸோ அது கேரமல் வந்து சுகர்லேருந்து பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எந்த கலருக்கு எப்படி தேவைனாலும் இதை வந்து நம்ம அந்தந்த கலருக்கு எது தேவையோ அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நேச்சுரல் கலர்ஸ். ஓகே. இப்போது நம்ம ஒன்று வந்து ட்ரையாக இந்த பவுடர் பார்த்துருக்கோம் மேடம். நிறைய ஷாப்ஸ்லலாம் நம்மளுக்கு வந்து வெட் மிக்சஸ்லாமும் கிடைக்கிது. இப்போ நீங்கள் வந்து மிக்சஸ் பற்றிலாமும் சொன்னீங்க, ரைஸ்க்கு போடுறது. அதெல்லாம் எப்படி? அதுவும் வந்து இந்த மாதிரி ட்ரை டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி தானா? ஆமாம் ஆமாம், அதுலேயும் ட்ரை டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இட்லி மிக்ஸுன்னா அதில் வந்து உரது அந்த ரைஸு அதையெல்லாம் அந்த லெவலுக்கு கம்மி பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஸ்டார்ச்லேருந்து நாங்கள் ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறது அதை போட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ வெட்டு நம்ம வாங்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வெட்டு மாவு வந்து எந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் பண்ண டெக்னாலஜி வந்து கண்டினியூஸாக நம்ம வெட்டு பண்ணுறப்ப வந்து ரொம்ப பாக்டீரியல் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த சான்சஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து அவங்க பண்ண இடத்துல வந்து ஹைஜீனாக பண்ணியிருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து அது வந்து கோல்டு செயின்லேயே வரணும். ஏன்னா இப்போ நம்ம மாவு பண்ணி வச்சுட்டு அது ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை கொடுக்குறப்ப நம்ம அது பேக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அந்த கோல்டு செயின்லேயே வரணும். அப்புறம் எந்த மாதிரி இடத்துல வந்து அந்த கோல்டு செயின் வைக்கிறப்ப கிராஸ் கண்டாமினேஷன்ஸ் வந்து நிறையா இது நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி ரெடி டு குக் மிக்ஸை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்குறப்ப வந்து தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் கிராஸ் கண்டாமினேஷன் இஸ் வெரி வெரி லோ. ஓகே. அப்புறம் நம்ம இம்மீடியட்டாக நம்மளுக்கு அரை மணி நேரத்துக்கு நம்மளுக்கு வேணும்னா 2 தோசை வேணும்னா நம்ம 2 தோசைக்கு மாத்திரம் கலந்து நம்ம தோசை பண்ணிக்கலாம். 2 இட்லி வேணும்னா அவ்வளோக்கு மாத்திரம் நம்ம மாவு கலந்து பண்ணிக்கலாம். உப்புமா வேணுமா எனக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் போதும்னா 50 கிராம் எடுத்து பண்ணிக்கலாம். கேசரி ஈவன் பன்னீர் பட்டர் மசாலா ஆகட்டும், கோகோனட் சட்னி மிக்ஸு எனக்கு 2 பேருக்கு மாத்திரம் தேவைன்னா 2 பேருக்கு மாத்திரம் அந்த சட்னி மிக்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து வாங்குகிற பொருளையும் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ மாவு கொண்டு வந்தோம்னா அன்னைக்கே யூஸ் பண்ணி ஆகணும். அது இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மறுநாளைக்குள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். கொண்டு வந்த அன்னைக்கு நம்ம நைஸாக தோசையாக ஊற்றலாம். மறுநாள் வந்து அது தோசையாக ஊற்ற முடியாது, ஊத்தப்பமாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதையெல்லாம் நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். இதில் வந்து டோட்டலி இந்த சைட் டிஷ்ஷஸ் சட்னி வெரைட்டிலாம் இதெல்லாம் எப்படி மேடம்? நம்ம அந்த தாளிக்கிறதுலேருந்து எல்லாமே பவுடராகவே உடனே ஒரு வாட்டர் ஆட் பண்ணோன்னா ரெடியாகவே ஆயிடுதா சட்னி? அது எப்படி ப்ராசஸ் நடக்குது? ஆமாம், டொமேட்டோ சட்னிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டொமேட்டோ சட்னி, கோகோனட் சட்னி இருக்கும். இதில் வந்து கோகோனட் சட்னி மிக்ஸுக்கு என்ன போடணுமோ எல்லாமே போட்டு எங்களோட நாங்கள் மிக்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெடி டு குக் மிக்ஸில் அதுக்கு போட வேண்டிய எல்லா பேசிக் ஸ்பைசஸ் ஆகட்டும் வேறு ஐட்டம் எல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் மாத்திரம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட சொல்கிறோம். ஏன்னா ரெடி டு குக் மிக்ஸில் நம்மளுக்கு என்னென்னா நம்ம எதை கொண்டு வந்தாலும் இப்போ ரெடி டு ஈட் வந்து கொண்டு வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்காது. பட் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்ததை வந்து அதுக்கு நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்டு இல்லை அரிசி நம்ம இப்போ எங்களோட தேசி பிரியாணி மிக்ஸுன்னு இருக்குது. அந்த தேசி பிரியாணி மிக்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வெறும் அரிசியும் கட் வெஜிடபிள்ஸ் மாத்திரம் அதை மாத்திரம் நாங்கள் போட சொல்கிறோம். போடுறப்ப வந்து நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற ஒரு இதுவும் இருக்கும். மீதி எல்லாமே வந்து அதுக்கு என்ன உப்பு புளி காரம் தேவையோ அது அடிஷ்னல் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதில் தாளிச்சுக்குலேருந்து எல்லாமே அந்த மிக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் சட்னிக்கும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதில் வந்து தேங்காய் இருக்கும், ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போட்டு ஒரு தடவை அரைச்சி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு உப்பு புளி காரம் அதெல்லாம்
தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்னென்னா நல்ல ஒரு ஐட்டம் பண்ணணுன்னா, நம்ம இப்போ கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அரை மணி நேரத்தில் நம்ம உப்பு போட்டோமா, புளி போட்டோமா, காரம் போட்டோமான்னு அந்த யோசனைலாம் இருக்காது. த பெஸ்ட் ஐட்டம் ஒரு 10-12 ஐட்டம் இம்மீடியட்டாக நம்ம வந்து செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஒரு ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்ணும்போது அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோலில் இருக்கா? அதுவும் ஃபுட் அப்படின்னு வரும்போது நிறைய அப்ரூவல்ஸ், சாங்ஷனிங்லாம். ஆமாம். இதை எந்த அளவுக்கு நீங்கள் உறுதி பண்ணுறீங்க மேடம்? ஆமாம். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து FSSAIன்னு இருக்குது. ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் இது அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குது. ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட் எங்களுக்கு இருக்குது. அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே அண்டர் ப்ரொப்ரைட்ரி ஃபுட் எங்களோடது. ப்ரொப்ரைட்ரி ஃபுட்டுன்னா அவங்க FSSAI வந்து எங்களோட இன்க்ரீடியன்ஸு என்ன பர்சன்டேஜில் எப்படி பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் கொடுத்து அதை வந்து அப்ரூவல் வாங்கியிருப்போம். ஸோ எங்களோடது எல்லாமே அண்டர் ப்ரொப்ரைட்ரி ஃபுட்டில் அத்தாரிட்டியோட அப்ரூவல் இருக்குது, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம வந்து ஹேசப்னு இருக்குது, ISO 22000ன்னு. ஸோ அதை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம் சிஸ்டம்ஸ் ஃபுட் சேஃப்டிக்காக. ஸோ அது வந்து அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் நம்மளோடது இருக்குது. ஸோ ஃப்ரம் த ரா மெட்டீரியல் நம்ம வந்து ரா மெட்டீரியல் நம்மளுக்கு வரப்பவே வந்து அங்கேருந்தே இன்ஸ்பெக்ஷன் தொடங்கும் எங்களுக்கு, வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ரா மெட்டீரியல். அங்கேயே வந்து கண்டாமினேஷன் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே கண்டாமினேஷன் இல்லாமல் எங்களுக்கு இப்படி இருக்கணும்னு செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ அது பார்த்து குவாலிட்டி கண்ட்ரோலில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இறங்கும், வேர் ஹவுஸுக்கே இறங்கும் அந்த ஐட்டம். இறங்குனதுக்கப்புறம் அவங்களது வந்து குவாலிட்டி டெஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ ஈச் ரா மெட்டீரியல்ஸு டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது. அந்த பெராமீட்டர்ஸுக்கு அது பாஸ் ஆனதுக்கப்புறம் QC வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த QC அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து ப்ரொடக்ஷன் பேட்சுக்கு சப்ளை ஆகும் ஸ்டோர்ஸில் இருந்து. ஸோ ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறமும் என்ன ஆகும்னா எங்களது சென்சரின்னு இருக்குது ஒன்று, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த சென்சரி அப்போவே எல்லா பேட்சஸுமே அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி, சென்சரி போர்டு இருக்குது, 7 பேர் இருக்காங்க, அந்த போர்டு வந்து அப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து பேக்கிங் போகுது. ஸோ பேக்கிங் போய் ஃபைனல் FGA ஃபினிஷ்டு குட்ஸாக ஆனதுக்கப்புறம் QC அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் தான் டெஸ்பாட்ச்க்கு போகும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் எதுவுமே என்னென்னா நம்ம நல்ல மனசோட பண்ணணும். என்ன தான் ஃபுட்டு ப்ராடக்ட் எப்படி தான் பண்ணாலும் நம்மளோட மனசு ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த பாசிட்டிவாக அதை பண்ணுறப்ப தான் அது வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வந்து போகும். இதுக்கு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் ஸ்டோரி இருக்குது. மும்பையில் வந்து ஒரு லேடி இருந்தாங்க, ஏஜ்டு. அவங்க வந்து வெல் டு டூ ஃபேமிலி. அவங்க வந்து பிரம்மகுமாரி ஆசிரமக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க ஒரு நாள் வந்து குருஜிக்கிட்ட போய் எனக்கு ஒரு 3-4 நாளாக ஒரு மாதிரி கனவு வருது, ரிப்பீட்டட் கனவு வருது அப்படின்னு அவங்க. ஸோ ஏன் என்ன கனவு அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு 3000 வாடகையில் வந்து ஒரு வீடு வந்து எனக்கு கிடைக்கணும்னு போய் தேடுற மாதிரி எனக்கு கனவு. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி தேவையே இல்லை, பிகாஸ் ஷீ வாஸ் வெரி வெல் ஆஃப். எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு. அப்படியா, சரி உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு வந்து சமைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க? ஆமாம், எனக்கு வந்து எல்லாம் சர்வ் பண்ணுறது வந்து ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. லேடி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்னை நல்லா கவனிச்சிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாதுன்னு. நெக்ஸ்ட் டே திரும்பியும் அவர் குருஜிக்கிட்ட போய் கேட்குறப்ப, உங்களுக்கு அந்த லேடியே தான் சமைக்கிறாங்களா? இல்லை, சமைக்கிறவர் வேறு அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. ஸோ சமைக்கிறவர்கிட்ட போய் கேட்குறப்ப சமைக்கிறவர் கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஐயோ மேடம், ஏன் கேட்குறீங்க, நான் 1 வாரமாக வீடை தேடிட்டுருக்கேன், இந்த வீடு காலி பண்ணுன்னு ஓனர் சொல்லிகிட்ருக்காரு, எனக்கு ஒரு 2000-3000க்குள்ளே வீடு கிடச்சா போதும்னு நான் டெய்லி தேடிட்டுருக்கேன்னு. ஸோ குருஜி சொல்கிறாரு, அவன் அந்த மைண்ட்லேயே சமைச்சு உனக்கு போடுறதுனால தான் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதாகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மனசோட பண்ணுறோமோ அது வந்து அந்த ஃபுட்டில் போகுது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், காலையில் ஃபஸ்ட்டு வந்ததுமே எங்கள் எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து அவங்க ஒரு ஓத்து எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வராங்க. ஸோ அவங்க மைண்டை வந்து ஒருமுகப்படுத்தி நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறனோ அது வந்து நல்ல விதமாக நான் ப்ரிப்பேர் பண்ணி அது நல்ல விதமாக என்னை ஃபைனல் கன்சியூமருக்கு போகணும். ஸோ அதை வந்து ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அப்புறம் ஹைஜீனாக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் வந்து எவ்ரி வீக் அந்த ஹைஜீன் ட்ரைனிங் கொடுப்போம் எல்லாருக்குமே, அந்த ஃபுட் ப்ரிப்பரேட்டர்ஸ்க்கு, ஃபுட் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கெல்லாம்.
ஸோ அவங்க அந்த ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுறனால டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைனல் ப்ராடக்டாக வரும். சாப்பிட்ற நம்மளுக்கும் வந்து அந்த திருப்தி அந்த இது கொடுக்கும். நிச்சயமா மேடம். உணவு பதப்படுத்தும் தொழில் வல்லுநர் அப்படிங்கிற முறையில் உணவு பதப்படுத்துதல் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி, இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணியிருக்கீங்க, நம்மளோட மக்களோட தேவைகள் எவ்வளோ தூரம் இருக்கும், அதுக்கு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு பாரம்பரியமான உணவு வகைகளை நம்ம எப்படி கொண்டு போகலாம், அதையும் பதப்படுத்துதல் முதலில் நம்ம எப்படி கொண்டு போக முடியும், எத்தனை வகைகள் இருக்குது அது இன்னும் தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு போனதுனால பாரம்பரிய உணவு வகையிலேருந்து நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம் தான் சொன்னோம். ஆனால் அதுவும் கஷ்டன்றது ஒரு காரணம் தான். நம்ம சிரமப்பட முடியல, அதுக்காக மெனக்கெட முடியல, ஈஸியாக கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு நினைப்பினால தான் நம்ம இதை விட்டு போகிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான உணவு வகைகளும் எளிமையாக சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.